லட்சுமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். இன்றைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மிக நீண்ட உரையை ஆற்றியிருக்கிறார். ஒரு சொந்த பலமுள்ள கட்சி அதிமுக 210 இடங்களுக்கு மேல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்ங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இது தேர்தல் நெருக்கத்துல வழக்கமாக ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசக்கூடியதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இதை பார்க்கணும். ஆனா ஏடிஎம்கேக்கு இப்ப இது கட்டாயம் தேவை. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது, அதுவும் தேர்தல் நெருக்கத்துல உற்சாகப்படுத்த வேண்டியது கட்டாயம் தேவை. அதை ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அந்த 30 நிமிடத்துக்கு மேலாக பேசியிருக்காரு. திமுகவினுடைய பிரதான எதிரி அல்லது ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அதிமுக தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா திரும்பவும் பேசி இருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருவரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கறத திரும்பவும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் திமுகவும் விரும்புகிறது. வேறு யாருமே இங்க பவர்ஃபுல்லான போர்சஸ் கிடையாது. ஏடிஎம்கே தான் பவர்ஃபுல் போர்ஸ்ன்றத அவரு சொல்றாரு. திமுகவை அரசாங்கத்துல இருந்து வீழ்த்துவதற்கோ அல்லது வெளியேற்றுவதற்கோ அதை அதிமுகவால தான் முடியும் அப்படின்றது உண்மைதான். அதிமுக தனிப்பெரும் கட்சி தான். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட 20% வாக்குகள், அதாவது ஏடிஎம்கேக்குன்னு இருக்க ஓட் பேங்கை போன முறை எவ்வளவு வாக்குகள் இருக்கும், எவ்வளவு தங்களுடைய வலிமை என்ன அப்படின்றது 2024 தேர்தலில் அதிமுக உணர்த்தியது. எல்லாம் அவங்க அதுக்காக கூட தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. அவங்களுக்கு தனி பலமுள்ள ஒரு கட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இன்றைக்கு தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய பேச்சின் மூலமாக. நன்றி திருமதி லட்சுமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சார். வணக்கம். இன்றைய கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் ஆற்றிய உரையில சொல்லக்கூடிய பல அம்சங்கள் இருக்கு. அது யாருக்கான செய்தி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அதுல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்பது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பலமான கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி பலம் இல்லாத கூட்டணி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? பலம் இல்லாத கூட்டணிங்கிறத விட எதிர் அணியில இருக்கிறது மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணி. அந்த பலத்தை அளவுக்கு எங்களுக்கு பலம் வேணும், அந்த பலமான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை பார்க்கலாம். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது இன்னும் அவங்களுக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த அலையன்ஸ் இன்னும் இறுதி வடிவம் பெறல. அதுல பாமக இடம் பெறணும், தேமுதிக இடம் பெறணும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பெறுமான்னு பார்க்கணும், ஓபிஎஸ் உடைய சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் வச்சுதான் அவர் சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பலமான கூட்டணினா இப்ப அதிமுகவும் பாஜகவும் இருக்கும் பொழுது அவர் ஒரு 41% கணக்கு சொல்றாரு. ஆனா 44-45% இருந்தாதான் நீங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் டேட்டா இருக்கு, ஒரு 2-3 எலெக்ஷன் டேட்டா. சோ அது இப்ப நான் சொன்ன கட்சி எல்லாம் சேர்த்து இன்னொரு 3-3.5% வரும். அததான் அவர் சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்காக எங்க கூட்டணி பலமா இருக்குது. இன்னும் இந்த கூட்டணியை பலப்படுத்தும் விதமாக நாங்க நிறைய பேரை கூட்டிட்டு வருவோம்னு சொல்றதுதான் நான் பாக்குறேன். இதை விட இந்த கூட்டணி விஷயத்தை விட இந்த பொதுக்குழுவில் எதிர்பார்க்கப்பட்டது போல் அதாவது ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை இணைத்துக் கொள்ள ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. அது எதுவுமே இல்லை. அதிமுகவை யாராலும் பிரிக்க முடியாது, பிளவுபடுத்த முடியாது. அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. மற்ற தலைவர்கள் எல்லாமே நாங்க அதிமுகவை விட்டு போக மாட்டோம். அப்ப என்னன்னா பிரிந்து சென்றவர்களுக்கு இடம் எதுவும் இல்லை. அந்த பொசிஷன்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒண்ணு ஓபிஎஸ் ஒரு கூட்டணி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள வருவாரு. அப்படி இல்லைன்னா அவர் பிஜேபியோட இணைஞ்சிடணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏல வருவதற்கான வாய்ப்புகளை நான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுசா பார்க்கிறேன். ஏன்னா ரொம்ப தெளிவா இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது எங்கள் கூட்டணியை பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எங்கள் தலைமையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசல்யூஷன்ல ரொம்ப தெளிவா உறுதியா சொல்றாரு. அவர் இபிஎஸ் சொல்றது மட்டும் இல்லாம அந்த ரெசல்யூஷன்ல ரொம்ப ரொம்ப அழகா ஆணித்தரமா அவங்க அந்த ரெசல்யூஷனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டா
இன்னொன்னு என்னன்னா கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி. கூட்டணியினுடைய கோல் என்ன, நோக்கம் என்ன, கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ இப்ப எல்லாமே என்னன்னா எங்களை ஏத்துக்கிறவங்கள நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். டிடிவி தினகரன் வேணும்னா எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு என்டிஏக்கு வரலாம், அவ்வளவுதான். அவங்க ரொம்ப ரீஅசர்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஏடிஎம்கே. நாங்க தான் லீடரு, எங்க கிட்ட 30% ஓட்டு இருக்குது, எங்களை நம்பி வர்றவங்க வரலாம், ஆனா எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த கண்டிஷனும் கட்டளையும் நீங்க போடக்கூடாது. ஓகே, மிக்க நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில் மிக குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியை நோக்கி வரும் என்கிற நம்பிக்கையை இந்த கூட்டத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்லை, அவர் பேசலாம். அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையிட்டு எல்லா கனவு காண்பதற்கான தகுதியும் இருக்குது. நல்லா கனவு காணட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் ஒன்று மறந்துடுறாரு அவர். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சாதுரியமாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. நான் கேட்குறேன், இவர் எதை வச்சு மக்கள்கிட்ட இப்போ போக போகிறாரு? ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய பெருமைகளையும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடலை, ஜிஎஸ்டியில் கையொப்பமிடலை, நீட்டு பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ் வந்த பிறகு தான் எங்கள் குழந்தைகளுக்கு எல்லோருக்குமான சமமான கல்வி வரும்பொழுது தான் நீட்டை கொண்டு வருவோம் நாங்கள். ஆனால் இது எல்லோரையும் தாரை வார்த்தை கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை ஜிஎஸ்டியில் போய் கையெழுத்து போட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் என்ன பணியாற்றினார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. நான் சொல்லலை, இதை எதிர்கட்சிகள் சொல்லலை. உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் மின்சார வாரியம் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு சென்றுவிடும், ஒரு உரிமையும் இருக்காது. நாங்கள் ஏன் இவர் போய் கையொப்பமிட்டாரு? நீட்டு தேர்வு இங்கே கொண்டு வந்தால் தற்கொலைகள் வரும், மாணவிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நீட்டு அனுமதிக்கவே இல்லை உயிரோடு இருக்க வரைக்கும். இவரை போய் நீட்டை அனுமதிச்சாரு. அப்படி ஜிஎஸ்டி, நான் இருக்கும் வரை ஜிஎஸ்டி வேண்டாம், நீங்கள் வரி பணத்தை சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்றைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உரை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் அபிநயா. நன்றி பாலவே.